வணக்கம். ஓஷோவோட மண்ணாலான விளக்குகள் புத்தகத்துல இருந்து சில கதைகளை வச்சு ஒரு ஆழமான உள்மன பயணத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு போக போறேன். நம்மளோட இந்த பரபரப்பான வாழ்க்கையில நமக்குள்ளேயே ஒரு தெய்வீகமான இசை கேட்டுட்டே இருக்கு. ஆனா வெளியிருக்கிற சத்தத்துல அது நமக்கு கேட்கறதே இல்ல. அந்த இசையை எப்படி கேட்கறது, அதை எப்படி உணர்றதுன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க இந்த அழகான பயணத்தை ஒண்ணு ஆரம்பிக்கலாம். ஓஷோ இந்த பயணத்தை ஒரு அருமையான உருவகத்தோட ஆரம்பிக்கிறாரு. சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள்களோட கோயில்கள் நிறைஞ்ச ஒரு பெரிய நகரமே கடலுக்குள்ள மூழ்கி போயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் அந்த அலைகளுக்கு அடியில அந்த கோயில் மணிகள் மெதுவா ஒழிச்சிட்டே இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா? அந்த கடல் அது வேற எதுவும் இல்ல, நம்ம இதயம்தான். அந்த மூழ்கி போன கோயில்கள் நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகம்தான். பெரும்பாலும் கேட்டிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? எண்ணங்கள், ஆசைகள், கவலைகள், பயங்கள்னு ஒரே கூச்சலும் குழப்பமுமா இருக்கு. இந்த இரைச்சலுக்கு நடுவுல அந்த மெல்லிய தெய்வீக இசைய கேட்கறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதை கேட்கணும்னா முதல்ல நம்ம மனசுங்கிற அந்த சந்தைய அமைதிப்படுத்தணும். அப்போ நம்ம உள்ள இருக்கிற அந்த மியூசிக்க கேட்க விடாம தடுக்கிறது எது? அதுதான் இந்த வெளிப்புற உலகம் நமக்கு வைக்கிற கண்ணுக்கு தெரியாத பொறிகள். புகழ், பெருமை, செல்வம்னு நாம நினைக்கிற விஷயங்கள்லாம் எப்படி நம்ம கவனத்தை சிதறடிச்சு நம்ம கிட்ட இருந்து நம்மளையே பிரிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கதையில வர்ற ராஜாவை எடுத்துக்கோங்க. அவர் நல்லது செய்ய செய்ய ஊரே அவரை பாராட்டுது. அவரோட புகழும் உயருது. ஆனா மக்கள் பாராட்ட அவருக்குள்ள நான் தான் இதையெல்லாம் செய்றேன் அப்படிங்கிற அகங்காரம் வளர்ந்துட்டே போகுது. வெளியில பாக்குறதுக்கு அவர் பெரிய வள்ளல் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவரோட ஆன்மா சுருங்கிக்கிட்டே போகுது. இதுதான் புகழோட மிகப்பெரிய முரண்பாடு. நம்ம வெளியில உயர உயர உள்ளுக்குள்ள தாழ்ந்து போறதுக்கான ஆபாயம் இருக்கு. புகழ் ஒரு பொறினா நம்ம கிட்ட எதுவுமே இல்லன்னு நினைக்கிற அந்த ஏழ்மையுணர்வும் ஒரு பெரிய பொறிதான். இப்போ தன்னிடம் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு வருத்தப்பட்ட ஒரு இளைஞனோட கதைக்கு போகலாம். இது மூலமா நம்மளோட உண்மையான புதையல் உண்மையிலேயே எங்கதான் இருக்குங்கிற கேள்விக்கு ஒரு பதில் தேடலாம். என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு புலம்பிட்டு இருந்த ஒரு பையன்கிட்ட ஒரு பிச்சைக்காரர் கேக்குறாரு. சரி, ஒரு 2 கண்ணையும் உனக்கு குடு, 1,00,000 தரேன்னு. அந்த பையன் அதிர்ச்சியாகி முடியவே முடியாதுன்னு சொல்றான். சரி, உன் இதயத்தை குடு, 10,00,000 தரேன். அவனுக்கு கோவமே வந்துருச்சு. அப்ப அந்த பிச்சைக்காரர் கேட்டாரு, கோடிக்கணக்கான ரூபா மதிப்பு உள்ள புதையலை உனக்குள்ள வச்சுக்கிட்டு நான் ஏழைன்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையான்னு. அந்த நிமிஷம்தான் அந்த பையனுக்குள்ள இருக்கிற விலையை மதிக்க முடியாத புதையல்களை பத்தி அவனுக்கு உரைச்சது. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். பாக்குறதுக்கு கண்கள், துடிக்கிறதுக்கு இதயம், சிந்திக்கிறதுக்கு மனம், சுவாசிக்கிறதுக்கு உயிர்னு இவ்வளவு பெரிய புதையலை வச்சுக்கிட்டு அதோட மதிப்பை உணராம வாழ்ந்தா நாமளும் ஏழைங்கதான். எவ்வளவு பெரிய புதையலா இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்தலன்னா அது காலியான ஒண்ணுக்கு சமந்தான். சரி, இந்த வெளியுலக பொறிகள்ல இருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணும்? அதுக்கு என்ன தேவை? அதுக்கு தேவைப்படுற முதல் மற்றும் முக்கியமான படி, எந்த முகமூடியும் இல்லாம எந்த பாசாங்கும் இல்லாம நமக்கு நாமே உண்மையா இருக்கிறது தான். அதுதான் உண்மையான தைரியம். தைரியம்னு நாம என்ன நினைப்போம்? போர்ல சண்டை போடுறது அதானே? ஆனா ஓஷோ சொல்றாரு, அது ரொம்ப ஈஸி. உண்மையான ரொம்ப கஷ்டமான தைரியம் என்னன்னா, இந்த சமூகம் நமக்கு போட்டுவிட்ட எல்லா முகமூடிகளையும் கழட்டி எரிஞ்சிட்டு நம்ம பலம், பலவீனம் எல்லாத்தோடையும் நாம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மள நாமே நேருக்கு நேர் பாத்துக்கிறது தான். சத்யகாமனோட கதை இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். குருகுலத்துக்கு படிக்க போனப்போ குரு அவன்கிட்ட அவனோட கோத்திரம் பத்தி கேக்குறாரு. அவனுக்கு அவமானமா இருந்தாலும் தான் அப்பா யாருன்னு அம்மாவுக்கு தெரியாதுங்கிற உண்மைய கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே சொல்றான். அவனோட அந்த நேர்மைய பாத்துட்டு அந்த குரு சொன்னாரு, உண்மைய பேசுற நீதான் உண்மையான பிராமணன், உனக்கு ஞானம் கொடுக்க நான் தயாருன்னு சொல்லி அவனை ஏத்துக்கிட்டாரு. உண்மைதான் ஞானத்தோட முதல் படி. இப்போ நாம இந்த பயணத்தோட ஒரு முக்கியமான ரொம்ப ஆழமான கட்டத்துக்கு வரும். நாம தேடிட்டு இருக்கிற அந்த அமைதி எதையாவது புடிச்சுக்கிறதுல இல்ல, எல்லாத்தையும் விடும்போதுதான் கிடைக்குது. அப்படி எதையும் பற்றிக்கொள்ளாத ஒரு ஆதரவற்ற நிலையில தான் உண்மையான அமைதியை உணர முடியும். ஒரு பணக்காரர் இருந்தாரு. தன் சொத்து எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு நான் பெரிய தியாகிங்கிற பெருமையோட ஒரு குரு கிட்ட போறாரு. ஆனா குரு என்ன பண்ணாரு தெரியுமா? அவரை விரண்டி விட்டுட்டாரு. இப்போ அவர்கிட்ட பணமும் இல்ல, நான் துறவிங்கிற அந்த கர்வமும் இல்ல. நடு ரோட்ல எந்த ஆதரவும் இல்லாம நின்ன அந்த ராத்திரியில தான் அவர் வாழ்க்கையிலே உணராத ஒரு பேரமைதியை உணர்ந்தாரு. எப்போ நம்ம மனசுக்கு எந்த ஆதரவும் இல்லையோ அப்போதான் அது பிரபஞ்சத்தோட முழுமையான ஆதரவும் உணருது. சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். நம்மளோட மிகப்பெரிய எதிரியா நாம நினைக்கிற அந்த நான், அதாவது அகங்காரத்தை அழிக்க முடியுமா? இங்கதான் ஓஷோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. நம்ம எதை அழிக்கணும்னு இவ்ளோ போராடுறோமே,
அந்த நான் உண்மையிலே இருக்கான்னு நாம என்னைக்காவது உத்து பார்த்திருக்கோமா? யோசிச்சு பாருங்க, இல்லாத ஒன்னை எப்படி அழிக்க முடியும்? நாம ஒரு பெரிய கோட்டை மாதிரி நினைக்கிற இந்த நான்கிறது ஒரு வெங்காயம் மாதிரி தான். உரிச்சுக்கிட்டே போனா கடைசியில உள்ள ஒண்ணுமே இருக்காது. அது வெறும் எண்ணங்களோட ஒரு தொகுப்பு. அதனால அதோட சண்டை போடாதீங்க. சண்டை போட்டா அதுக்கு நீங்க தான் பவர் கொடுக்கறீங்க. அதுக்கு பதிலா சும்மா அமைதியா அதை கவனிங்க. கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும், அது அங்கே இல்லைங்கிறத நீங்களே உணர்வீங்க. இந்த கதைகள் எல்லாம் ஏதோ அந்த காலத்து ராஜாக்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளோட இன்னைய வாழ்க்கைக்கும் நம்மளோட டிஜிட்டல் உலகத்துக்கும் ரொம்பவே பொருந்தும். வாங்க அத பத்தி பார்க்கலாம். அன்னைக்கே அந்த ராஜா பாராட்ட தேடினாரு. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? சோஷியல் மீடியால லைக்ஸையும் ஃபாலோவர்ஸையும் தேடுறோம். அன்னைக்கே அந்த இளைஞன் தனக்கிட்ட பணம் இல்லைன்னு வருத்தப்பட்டான். இன்னைக்கு நாம அடுத்தவங்களோட பளபளப்பான வாழ்க்கைய இன்ஸ்டாகிராம்ல பார்த்து நம்ம கிட்ட அது இல்லையேன்னு கவலைப்படுறோம். பாருங்க, வடிவந்தான் மாறியிருக்கே தவிர அந்த வெளிப்புற தேடல் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நம்மளோட மதிப்பை நமக்கு வெளியில தேடுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள புதையில நாம எழுந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆக மொத்தத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உண்மையான சந்தோஷமோ அமைதியோ புதுசா எதையாவது வாங்குறதுலயோ சாதிக்கிறதுலயோ இல்ல. அது ஒரு நிமிஷம் நின்னு நமக்குள்ளேயே ஏற்கனவே இருக்கிற அந்த விலைமதிப்பில்லாத புதையல, அந்த உள்மன இசைய உணர்றதுல தான் இருக்கு. இந்த உள்மன பயணத்துல என் கூட இருந்த உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த கருத்துக்கள் உங்களை ஒரு நிமிஷமாவது உங்களுக்குள்ள திரும்பி பார்க்க வச்சிருக்கோம் நம்புறேன். இந்த அன்பையும் தேடலையும் உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்துக்கோங்க. அன்பு எல்லா இடத்திலும் பரவட்டும். நன்றி.